மீனா, அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. அவன் சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? இங்க பாரு மீனா, ஜோசியங்கிறது உண்மைதான். ஆனா சில பேரு பொய்யா ஒரு ஜோசியத்தை சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. இத பாரு மீனா, எனக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரங்க இருக்காங்க. அவங்க இந்த ஆள் மாதிரி கிடையாது. எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. நீ விருப்பப்பட்டா நம்ம 2 பேரும் போய் ஒரு நாள் பாத்துட்டு வரலாம். போலாம்க்கா. ஆனா அதுக்கு முன்னாடி மாமா, நாளைக்கு என் கூட நீங்க அந்த ஜோசியர் வீட்டுக்கு வரீங்க. உங்களை அவன் கண்ணு முன்னாடி நிறுத்தி, பாருடா என் மாமா உயிரோட தான் இருக்காருன்னு அவன் மூஞ்சில கரிய பூசணும். அப்பதான் என் மனசு ஆறும். இப்போ என்ன பண்றது பாரு. நேத்து கோவமா போனவன் இன்னைக்கு எதுக்கு திரும்பி வந்திருக்கான்னு பாக்குறியா? நீ சொல்ற ஜோசியம் பொய்ன்னு நிரூபிக்கதா நான் இங்க வந்திருக்கேன். என் ஜோசியம் பொய் இல்ல, உன் புருஷன் மறைச்சு போயின்னு கோர்ட்ல டவாலி கூப்பிடுற மாதிரி கத்துனியே, இவர்தான் என் புருஷன். உயிரோடு இருக்கிறவரை செத்து போட்டுதான் பொய் சொன்னியே, உனக்கு எப்படி மனசு வந்தது? 1000 2000 வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. இப்படி பொய் சொல்லி பொழப்பு நடத்தாத. இதோ பாருமா, ஒருத்தரோட ஆயுசு மாற்றி எழுதான் ഞാൻ கடவுளல்ல. கணக்கு போட்டு ஜோசியம் பாக்குற சாதாரண ஜோல்சியனான ഞാൻ. ஏன் கணக்குல 2 புருஷன் மரிச்சு போயின்னு சொல்றது சிலப்ப தப்பான கணக்கா இருக்கலாம். அதுக்காக வேண்டி பொய் சொல்லி பொழப்பு நடத்துற காரியம் எனக்கு அவசியம் இல்லாமா? ஏன் சைடுல தப்பு நடந்து போயதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேமா. சரியா கணக்கு போட வரலனா ஜோசியத்தை நல்லா கத்துக்கிட்டு வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்ப அறகுறையா வளர்ற? நேத்துல இருந்து உன்னால நிம்மதியே இல்ல தெரியுமா? வீட்ல இருக்கிறவங்கள தடுத்துட்டாங்க. இல்லனா உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி இருப்பேன். தெரியாதுன்னு சொல்லி பறஞ்சில்லையம்மா. எதுக்காகமா இவ்வளவு கோபம்? விடு மீனா, அவர்தான் மன்னிப்பு கேட்கிறாருல்ல, ஏன் திரும்ப திரும்ப கோவப்படுற? வா போலாம். சும்மா இருங்க மாமா, உங்களை போய் விடுன்னு சொல்றல்ல. நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டுருமா? அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. வா போலாம். மன்னிக்கணும் சார், போயிட்டு வரோம். எங்களுக்காக போய் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றிய அம்மண்ட காலடியில வைங்க. அவங்க தான் நம்மளை காப்பாத்துறவங்க. നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡിന്റെ ജാതകത്തില് இந்த காலகட்டத்துல இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் விதி உண்டு. அതാണ് നിങ്ങൾക്ക് இவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா ആ വിധിയെ നീയും നിന്റെ ഹസ്ബൻഡും നിന്റെ ബുദ്ധിയാല വളരെ ഭംഗിയായി ജയിച്ചിട്ട് വരുന്നുണ്ട്. கடவுள் எப்பவும் நல்லது ചെയ്യുന്നവരോടൊപ്പം തുണയാ இருக்கும். கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாகும். போயிட்டு வா. வரோம் சார். மீனா, மதியம் உன் அப்பா ஃபோன் பண்ணான். நம்ம ஊர்ல சோப்பு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தானே ஆறுமுகம், அவன் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளாம். யாரு பாட்டி? கோகிலாவா? கருப்பா எப்ப பார்த்தாலும் மூக்கு ஒழுகிட்டே இருப்பாளே, அவளா? அவளேதான். என்ன மாமா இது இப்படி திரு முடிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம சோப்பு கம்பெனி ஆறுமுகான்னு உங்களுக்கு தெரியாது? நம்ம வீட்டுக்கு அடிக்கடி கூட வருவாரே மாமா. நல்லா தெரியுமா? அவ பொண்ணு கோகிலா தான் யாருன்னு தெரியல, அதான் யோசனையா இருந்தேன். போங்க மாமா, நீங்க சிட்டிக்கு வந்ததுல இருந்து வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் நீங்க மறந்துக்கிட்டு வரீங்க. கோகிலா உங்களுக்கு தெரியாதா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கூட மேல தெருவுல இருக்கிற ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமாமா, மேல தெருவு பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல பர்த்டே பேபி அவதான்.
இப்பதான் மீனா எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. மீனா ம்? கொஞ்சம் இங்க வாயேன். இது வர மாமா. நான் ஒருத்தி நீ பக்கத்துல இருக்கப்போ எதையோ பேசி உன்னை வம்பல மாட்டி விட பார்த்தேன். என்ன மன்னிச்சிருப்பா. சாச்சா, என்ன பாட்டி இது? நீங்க யதார்த்தமா ஏதோ ஊர் விஷயத்த சொன்னீங்க. அது என்னன்னு தெரியாதனால நான் தான் மாட்டிக்கிட்டேன். ஆனா எப்படியோ சமாளிச்சிட்டேன் பாத்தீங்களா? நித்திய கண்டம் பூர்ணாயிஸ் மாதிரி இருக்கு. டாடி, என்ன வினோத்? என் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணுவீங்களா? என்ன திடீர்னு சந்தேகம்? வழக்கமா உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல நான் தானே சைன் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு இல்ல டாடி, மீனா ஆண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் மாறி போச்சுல்ல, அதான். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எங்க? ம், இந்தாங்க. மீனா ஆண்டி வர்றதுக்குள்ள சீக்கிரமா சைன் பண்ணுங்க. வெரி குட் வினோத், வெரி குட். எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்க. ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. கீப் இட் அப். தேங்க் யூ டாடி. பென் கூட. ம், என்ன மாமா இது? ஒன்றும் இல்லை, வினோதோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அதுல நீங்க எதுக்கு மாமா சைன் பண்றீங்க? அது அது வந்து வினோத் மேல எந்த தப்பும் இல்லை மீனா. நான் தான் அவனை. என்ன மாமா இது? விளையாட்டு சமாச்சாரமா? இது பார்வதி அக்காக்கு தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ற உரிமை பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு மாமா. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. என்ன வினோத் இது? அங்கிள் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு இருக்கேன். போ அம்மா கிட்ட வாங்கிக்கோ. ஆண்டி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் யார்கிட்ட சைன் வாங்கினா உங்களுக்கு என்ன? வினோத், மீனாண்டி சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? ஒரு மரியாதை வேண்டாம்? மீனாண்டி கிட்ட சாரி கேளு. நான் இதுக்கு சாரி கேட்கணும்? நான் எந்த தப்பும் செய்யலையே. சாரி கேளு வினோத். கேட்க மாட்டேன். கேளுடா. என்னால முடியாது. என்ன தேவல உனக்கு? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். என்னக்கா நீங்க? என்னம்மா அது? இதுக்கு போய் ஏன் அடிக்கிறீங்க? ராஸ்கல். அக்கா வேண்டாக்கா. வா வினோத். சாரி மீனா, அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ என்ன விடுங்கக்கா. வினோத் ரொம்ப கோவமா மேல போயிருக்கான். முதல்ல அவனை போய் சமாதானப்படுத்துங்க. என்ன சிவா, அமைதியா இருக்கீங்களே? மீனாவால ஏதாவது பிரச்சனையா? பார்வதியோட யோசனைப்படி மீனாவை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாச்சு.
தூரமா இருந்தப்பாவது பகல்ல தலையை காட்டிட்டு ராத்திரில வீட்டுக்கு வந்துடுவேன். இப்ப கூடவே வச்சிருக்கிறதால தினமும் புது புது பிரச்சனைகளா வருது. எப்படி சமாளிக்க போறேன்னு புரியல சார். எத்தனையோ பேஷண்ட்ஸை குணப்படுத்தினவங்க நீங்களே இப்படி சோர்ந்து விட்டா எப்படி? சவால்கள்லாம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி நினைச்சுதான் மீனாவுக்கு ஹஸ்பண்டா நடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா இது இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை சார். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் சிவா. வீட்டுக்குள்ளேயே ஒய்ஃபையும் சன்னையும் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிறதுன்னா அது என்ன சாதாரண விஷயமா? அதுக்கு மனசளவுல மிகப்பெரிய தைரியம் வரும். மீனோட கேஸ்ல நானும் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தேன் சார். பட் அவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையல சார். இவ்வளவு பக்கத்துல வச்சிருந்தா அன்பு கூட தானே செய்யும். அவங்கள பொறுத்தவரையிலையும் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறதா தான் அர்த்தம். அவங்க மேல பழி சுமத்துறதுல அர்த்தமே இல்லை. வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? உங்க மேல பெருப்பு வர மாதிரி நடந்துக்குங்க. கோபம் வர மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த கோபமும் எரிச்சலும் ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நான் இருந்துட்டு தான் நம்ம ட்ரை பண்ண ட்ராமா கூட அந்த பொண்ணுகிட்ட ஒர்க் அவுட் ஆகல சார். இதுக்கும் ஏதாவது எதிர்மறையா ரியாக்ட் பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு சார். எனிவே இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். குட் லக் சிவா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பாரு, என்னம்மா நீ இங்க உட்காந்துருக்க? வினோத் அங்க படிச்சிட்டு இருக்கான். எப்பவும் நீ தானே பாடம் சொல்லி தருவ. அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்பா. இனிமே நம்ம யார்கிட்டயும் பேச மாட்டானா. ஏன்? மீனாவை அழைச்சிட்டு வந்து இங்க வச்சிருக்கிறது அவனுக்கு பிடிக்கலப்பா. நேத்து நைட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அவங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்குள்ள நடந்த குழப்பத்துல அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். கிட்ட போனாலும் எரிஞ்செரிஞ்சு விழறான். பாவம்மா வினோத், அவன் குழந்தை. பெரியவங்க நாம தான் அனுசரிச்சு போகணும். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். பாரு, இனிமே இந்த வீட்டில் எது நடந்தாலும் வினோத் அடிக்காதம்மா. இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் மற்றவங்க முன்னாடி அடி வாங்குறத கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க. ஆமாப்பா, தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. நீ கவலைப்படாத, நான் அவன்கிட்ட பேசுறேன். என்ன வினோத், படிச்சிட்டு இருக்கியா? இல்ல, சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னப்பா கோவமா? எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரியா போயிடும்னா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு பழகி போயிடும் சொல்றீங்களா? இல்லடா, மீனா ஆண்டி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்படி? டாடியை விட்டுட்டா இல்லாட்டி கூட்டிட்டா? டாடி எதுக்குடா கூட்டு போவாங்க? விட்டுட்டு தான் போவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க போலாம். எனக்கு உங்களை பிடிக்கல. I hate all of you.
சிரிக்க ஏன் மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே